வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று டியூஸ்டே ஆகஸ்ட் 24th. இப்போது டொரண்டோ டைம் 9:03 PM. டொரண்டோ வெதர் 29 degrees Celsius. அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் CTCC. இப்போது நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் இடம்பெறப் போகின்றது என்பதைத்தான் பார்க்க போகின்றோம். முதலாவது டாப் ஆஃப் யுவர் செக்மெண்ட். இதில் பார்க்க போகிறது ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் கிரண் மோர் எங்களுக்கு கோவிட் சுச்சுவேஷனை பற்றி அப்டேட் தரார். ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வளம். இதில் பார்க்க போகிறது G7 நாடுகளின் தலைவர்கள் இன்றைக்கு விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் ஒன்று மீட் பண்ணியிருக்கின்றார்கள். என்னத்தை பற்றி என்றால் ஆப்கானிஸ்தானில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கு மீட் பண்ணியிருந்தார்கள். ஸோ இதை பற்றியும் விரிவாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கலையரங்கம், கனேடிய செய்திகள், நாளை நிலவும் கால்நிலை, நாணய மாற்று வீதம், இவையெல்லாம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறப் போகின்றது. முதலாவது டாப் யுவர் செக்மெண்ட். ஸோ நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி இப்போ பார்க்க போகிறது ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃப் ஹெல்த் டாக்டர் கிரண் மோர் எங்களுக்கு கோவிட் சுச்சுவேஷனை பற்றி அப்டேட் தந்திருந்தார். இதில் இன்றைக்கு மொத்தமாக 486 கோவிட் கேசஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதோட இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் 156 ஆட்கள் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒன்டாரியோவில் மொத்தமாக எவ்வளவு பேர் வேக்சினேட்டாக இருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால் 82% அவர்கள் முதலாவது டோஸை பெற்றிருக்கின்றார்கள். 75% 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருக்கின்றார்கள். அண்ட் இன்றைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வர்ச்சுவலாக நடந்தது. இதில் டாக்டர் கிரண் மோர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தார் எப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது வேக்சின் ரேட்டை என்னும் வேக்சின்ஸ் போடாமல் இருக்கிற இடங்களில். ஸோ இதற்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். இதில் முதலாவது என்னவென்றால் ஆக்களுக்கு வேக்சின்ஸை பெற்றுக்கொள்வதை மோர் கன்வீனியண்ட்டாக ஆக்குறது. ஸோ கன்வீனியண்ட்டாக ஆக்குறதால வேக்சின்ஸை பெற்றுக்கொள்கிற வீதம் இன்க்ரீஸ் ஆகும் என்று கருதப்படுகின்றது. ஸோ இதனால் மொபைல் கிளினிக்ஸ், பஸ் கிளினிக்ஸ் அண்ட் கம்யூனிட்டி பேஸ்ட் பாப்அப் கிளினிக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர போகின்றார்கள் இன்னும் வேக்சின் ரேட்ஸை கூட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒஃபிஷியல்ஸ் ஹெல்த் ஒஃபிஷியல்ஸ் இண்டிவிஜுவல்ஸை கான்டாக்ட் பண்ணி கொண்டிருக்கணும். ஸோ நீங்கள் முதலாவது வேக்சின்ஸை பெற்றுட்டு 2வது வேக்சின்ஸை இன்னும் பெற்றுக்கொள்ள இல்லைன்னா 28 நாட்களுக்கு பிறகு ஹெல்த் ஒஃபிஷியல்ஸ் கான்டாக்ட் பண்ணி கொண்டிருக்கணும் ரீஸ்கெட்யூல் பண்ணுறதுக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஏர்லியர் டேட்டுக்கு. இதனால் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்கிற வீதம் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இப்படி கான்டாக்ட் பண்ணுறதுனால 110,000 ஆட்களை கான்டாக்ட் பண்ணி செகண்ட் டோஸுக்கு ரீஸ்கெட்யூல் பண்ணியிருக்கின்றார்கள். இப்போது ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் கிரண் மோர் சொல்லிய விடயங்களை பார்க்கலாம். Today, there are 486 new cases of COVID-19 in Ontario. There are 295 people in hospital and 156 in the intensive care unit due to COVID-related critical illness. And I am sorry to say there have been another 18 deaths reported. And while 16 of these deaths occurred over 2 months ago, our thoughts are with their loved ones. We continue to see high case counts, and the doubling time of new infections is around 22 days, meaning the number of daily cases could double in that amount of time. Although cases are on the rise, the fourth wave is primarily being fueled by the unvaccinated amongst us. They account for the majority of new cases, the majority of people in hospital, and the majority of people in the intensive care units across Ontario. Recent evidence in Ontario shows that individuals who are unvaccinated are 8 times more likely to be cases than people who are unvaccinated. And when we look at those who are currently admitted into our hospitals, people who are unvaccinated are 29 times more likely to be in hospital and 48 times more likely to be a patient in the intensive care unit because of COVID infection compared with people who are vaccinated. Vaccines are safe and effective
and preventing Ontarians from having to be admitted to hospital and, frankly, from dying from this illness. This is why you will continue to hear me and all of my colleagues calling on all eligible Ontarians who haven't yet been vaccinated to roll up their sleeves and get the shot. Already, we have had 82.3% of Ontarians aged 12 and over who have received their first dose of a COVID-19 vaccine, and we have finally reached our second dose target of 75%. Thank you to all the Ontarians who have made this important decision to be immunized. And I want to take the moment to express my deepest appreciation and gratitude to all the healthcare providers who have worked tirelessly over the last year and a half and who continue to work tirelessly to provide immunizations across Ontario. I encourage Ontarians to continue to show displays of thanks, respect, and appreciation for all of these individuals' tireless efforts to take care of us and to prevent illness through immunization. Now that our initial targets, which were against the Alpha strain, have been reached, we should aim for higher against Delta. The Delta variant is proving to be a formidable and aggressive adversary, so we must do all we can to increase vaccine uptake across the province. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டைம் 9:10 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் CTCC. Ontario Chief Medical Officer Dr. Kieran சொல்லிய விடயங்களை பார்த்தோம். அவர் சொல்லியிருந்தார் ஃபோர்த் வேவ் வந்து மோஸ்ட்லி யாரால் நடைபெறுதுன்றால் அன்வேக்சினேட்டான ஆக்களால் தான். ஸோ அண்ட் 8 times more chances இருக்கின்றது அன்வேக்சினேட்டானவர்கள் வந்து கோவிட்டை பெற்றுக்கொள்வதற்கும் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படி போன்ற இதில் வந்து ரிசல்ட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கின்றது அன்வேக்சினேட்டான ஆக்கள்கிட்ட. ஸோ திருப்பி எம்பசைஸ் பண்ணியிருந்தார் கோவிட் வேக்சின்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அண்ட் அது வந்து சேஃப் அண்ட் எஃபிஷியன்ட் என்றும் எம்பசைஸ் பண்ணியிருந்தார் இன்றைய வர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ்லையும். அது மட்டும் இல்லாமல் வேக்சின்ஸ் தான் பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் எங்கள்கிட்ட இப்போ இருக்கிறது கோவிட்டை வந்து தடுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் பண்ணிக்கொண்டே வாழணும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கோவிட் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்கிறாக்களை. ஸோ இதில் இன்னும் ஒரு இனிஷியேட்டிவ் என்னென்றால் ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து elementary schools, secondary மற்றும் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸோட கொலாபரேட் பண்ண போயினும் அங்கே வேக்சின்ஸை கொண்டு வரத்துக்கு. ஸோ அப்படின்னா 12 வயசுக்கு மேற்பட்டவர்கள் வேக்சின்ஸை மோர் கன்வீனியண்ட்டாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த கொலாபரேஷனால். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றார்கள். அது என்னவென்றால் எஜுகேஷன் மினிஸ்டர் இதை பற்றி ஸ்டீவன் லீச்சே சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து பேசிக்கலி வேக்சினேட்டான ஆக்களுக்கும் சிம்டம்ஸை காட்டாதவர்களுக்கும் ஹோம் டெஸ்ட் கிட் மாதிரி ஒன்று கொடுக்க போயினும் இது வந்து ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இது ஸ்டாஃபாகவே இருக்கட்டும் ஸ்டாஃப் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கப்படும். ஸோ இன்கேஸ் ஒரு பாடசாலையில் வந்து அவுட் பிரேக் நடைபெற்றுச்சுண்டா இவையில் வந்து ஈஸியாக டெஸ்ட் பண்ணலாம் கோவிட் இருக்கா இல்லையாண்டு இந்த கீரை வச்சு. ஸோ இது வந்து வீட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த யூஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கூலில் வந்து ரிட்டர்ன் பண்ணால் அதில் வந்து டெஸ்ட் பாசிட்டிவாக நெகட்டிவான்று அதை வைத்து கண்டுபிடிப்பார்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகின்றது செப்டம்பர் 7th இருந்து அக்டோபர் 29th. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் பாடசாலைகளை தான் இந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது எதை வச்சு பாடசாலைகளை சூஸ் பண்ணியிருக்கிறோம் என்று பார்த்தோம் என்றால் முதலாவது எப்படி பப்ளிக் ஹெல்த் சிச்சுவேஷன்ஸ் இருக்கின்றது. ஸோ அந்த பாடசாலை இந்த கம்யூனிட்டியில் வந்து நிறைய கேசஸ் இருக்கின்றதா என்று பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வேக்சினேஷன் ரேட் எப்படி இருக்கின்றது, வேக்சினேஷன் ரேட் ஹையாக இருக்கின்றதா லோவாக இருக்கின்றதா என்று பார்க்கின்றார்கள்.
அது மட்டும் இல்லாமல் எப்படி கோவிட் பாசிட்டிவிட்டி டெஸ்ட் வந்து எப்படி இருக்கின்றது. ஸோ டெஸ்ட் பண்ணுற எல்லோருமே பாசிட்டிவாக டெஸ்ட் பண்ணுகின்றார்கள், அப்படி நெகட்டிவாக டெஸ்ட் பண்ணுகின்றார்கள். ஸோ இது எல்லாத்தையும் வைத்து தான் சில பாடசாலைகளுக்கு இந்த ப்ராஜெக்டை வந்து கொடுக்க போயிடும். ஸோ இதில் இருந்து என்னென்னா கோவிட் அவுட் பிரேக் நடந்துச்சுன்னா ஈஸியாக கன்வீனியண்ட்டாக டெஸ்ட் பண்ணலாம். வேக்சினேட் ஆட்களுக்கும் இல்லாட்டி சிம்டம்ஸை காட்டாதவர்களுக்கு கோவிட் வந்திருக்கின்றதா இல்லையா என்று. அண்ட் இதை பற்றி எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சே சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து எங்களுடைய பிள்ளைகளை வந்து பாடசாலைகளுக்குள்ளே வைத்திருக்கிறதுக்கு எங்களால் முடிந்த முயற்சிகளை வந்து செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அண்ட் இந்த டெஸ்ட் ஆப்ஷன் மோர் கன்வீனியண்ட்டாக ஆக்குது. ஸோ இன் கேஸ் தேர்ஸ் அவுட் பிரேக் இது வந்து ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து என் ஸ்கூலில் வைத்திருக்கிறதுக்கும் உதவும் என்றும் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சே குறிப்பிட்டிருந்தார். இப்போது கனேடிய வளம். இதில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி G7 நாடுகளின் தலைவர்கள் இன்றைக்கு ஒரு வர்ச்சுவல் கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணியிருந்தார்கள். ஸோ இதில் வந்து நிறைய விடயங்களை பற்றி கருத்திருந்தார்கள். அதில் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணிய விடயம் என்னென்னா ஆப்கானிஸ்தானை பற்றி தான். உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆப்கானிஸ்தானில் பிரச்சனையாகவே இருக்கின்றது. அவர்களுடைய கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்ணி இப்போ தாலிபான் வந்து எல்லா மற்ற நாடுகளில் தாலிபானை வந்து டெரரிஸ்ட் குரூப் என்று ரெக்கனைஸ் பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ தாலிபான் இப்போ கண்ட்ரோலில் இருக்கின்றார்கள். ஸோ இதனால் அங்கே வசிக்கிறவர்களுக்கு சேஃப்டி இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேரியன் ட்ரூப்ஸுக்கு ஹெல்ப் பண்ணின நிறைய ஆப்கான்ஸ் வந்து அங்கே இருக்கின்றார்கள். ஸோ கேரியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து முயற்சியில் இருக்கின்றார். கேரியன் ட்ரூப்ஸுக்கு ஹெல்ப் பண்ணின ஆப்கான்ஸை வந்து கனடாவுக்கு கொண்டு வரத்துக்கு. ஏனென்றால் அவர்கள் வந்து இன்னும் ரிஸ்கில் இருக்கிற தாலிபானால். ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து யூகே பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் தான் வந்து சேர். ஸோ இதில் வந்து 3 விடயங்களை பற்றி முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தார்கள். அதில் மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம் என்றால், எப்படி நாங்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஆப்கான்ஸை வர விரும்புபவர்களை எப்படி நாங்கள் மோஸ்டான நாட்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கிறது சேஃபாக நாடுகளுக்கு என்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் US ட்ரூப்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கின்றார்கள். ஸோ அவர்களுடைய டெட்லைன் வந்து August 31 மட்டும் தான் இருக்கலாம் என்று. ஸோ அந்த டெட்லைனை நீடிப்பதா இல்லாட்டிக்கு அதோடையே நிறுத்துவதா என்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆப்கான்ஸ் வந்து நாடுகளுக்கு வந்தால் எப்படி இன்ஸ்டோர் பண்ணுறது ரீசெட்டில்மெண்ட் என்றும் கருத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தாலிபான் வந்து கம்யூனிட்டிஸுக்கு சேஃப் இல்லை. ஸோ அவையில் இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் வந்து உருவாக்குறதுக்கு எப்படி இந்த G7 நாடுகள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அது வந்து பெனால்ட்டிஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், சாங்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு அவையில் வந்து அவையில் கவர்மெண்ட்டை ரெக்கனைஸ் பண்ணாமல் இருக்கிறதாக இருக்கட்டும், அப்படி என்ன நாங்கள் செஞ்சால் என்கரேஜ் பண்ணலாம் அந்த தாலிபான் கவர்மெண்ட் இன்க்ளூசிவாக இருக்கும் என்று. ஸோ இதை பற்றியெல்லாம் கருத்திருந்தார்கள். ஸோ இதை பற்றி லிபரல் லீடர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லிய விடயங்களை பார்க்கலாம். So we just finished an important G7 call where we talked about how important it is to get people out of Afghanistan as quickly and as safely as possible. I emphasize that Canada is ready to stay beyond the 31st deadline if it's at all possible, because we want to save as many people as possible, and Canadians are ready to work to try and do that. We also emphasized how important it was to pass the message to the Taliban that not only should they be letting people have access to the airport in the coming days, they need to make sure that in the coming weeks, even beyond the deadline, people are able to leave Afghanistan. And finally, I talked about the fact that already in Canada, Canadians are welcoming Afghan families into their homes, into their communities, because we know we can do more to give better life to people as they flee the violence and danger there. We have welcomed over 2,000 people back to Canada over these past number of weeks. We're going to continue to work every single day to get as many people out alongside our allies. The commitment by our fellow G7 nations is clear. We're all going to work together to save as many people as possible. But our commitment to Afghanistan doesn't end when this current phase and this current deadline comes. We will continue to put pressure on the Taliban to allow people to leave the country in safety. We will continue to ensure that we're doing everything we can to get them to respect human rights and give opportunities to all Afghans. Right now we're working with all of our allies on getting as
as many people out as possible. The conversation, as it always is around the G7 table, was frank and direct, and we very clearly said that we want to do as much as we possibly can. Everyone agrees the situation is extremely difficult with the positioning of the Taliban, with all the work we have to do to keep people safe, even as we get Afghans out. We will continue to do all the work we need to How do. will you convince the Taliban to cooperate while you're threatening sanctions against them? We know very clearly that the Taliban wants to be recognized as a government. They want to be part of the global community. They have insisted that they are different than when they were 20 years ago. That remains to be seen. We are highly skeptical. The Taliban remain on Canada's list of terrorist entities, but certainly the international community has a few very clear expectations and demands of the Taliban if they want to be even engaged with constructively and positively, whether it's financially, whether it's in terms of food security, whether it's plenty of things that are needed in order to set up a functional society that they have just taken by violence. We know that access to the airport now and access for people to be able to leave the country in the coming weeks is going to be extraordinarily important. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:19 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கனேடியன் Tamils Chamber of Commerce. இப்போ நாங்கள் மோர் ஃபன் ஸ்டஃப் பற்றி தான் கலைக்க போகின்றோம். Tamil ஃபெஸ்ட் எல்லோருமே கனடாவில் வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டதுங்க Tamil ஃபெஸ்ட்னு தான் சொல்ல வேண்டும். அண்ட் கோவிட் சுச்சுவேஷனால் நடைபெறாமல் போயிருந்தது போன வருடம். ஆனால் இப்போ திருப்பி Tamil ஃபெஸ்ட் வரப்போகின்றது, செலிப்ரேட் பண்ண போகின்றோம். அது எப்போது நடைபெறப் போகின்றது என்று பார்த்தோம் என்றால் ஆகஸ்ட் 28 ஆகஸ்ட் 29 மட்டும் நடைபெறும் 4 PM to 11 PM. இது வந்து கில்ட்வுட் கோ ஸ்டேஷனில் Tamil Fest Drive in Virtual Event-ஆக நடைபெற போகின்றது. ஸோ இங்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறவா தான் விதுஷாயினி பரமநாதன். ஸோ இவாவை பற்றி சொல்லணும் என்றால் இவா கனடாவில் நிறைய பேர் அறிந்த ஒரு பாப்புலர் சிங்கர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயும் ப்ளேபேக் சிங்கராக சில பாடல்கள் பாடியிருக்கின்றார். இவா தான் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வெல்கம் டு த ஷோ விதுஷாயினி. Hi, how are you? Thank you so much for taking the time to join us. We just have a few questions about Tamil Fest and what you will be performing, and tell us about when you will be performing. Yeah, so நான் actually Sunday perform பண்ண போறேன் August 29th. நான் ஷியானாஸ் பேண்டோட சேர்ந்து தான் perform பண்ண போறேன். So second day show நாங்க செய்ய போறோம் ஒன்றா சேர்ந்து. Yeah, it'll start நீங்க சொன்ன மாதிரி 4 மணிக்கு தொடங்கும் 11 மணி வரை கில்ட்வுட் ஸ்டேஷன்ல லைவா நடக்க போகுது. So we're very excited, finally almost ஒரு 2 yearsக்கு பிறகு ஒரு லைவ் ஷோ நாங்க செய்ய போறோம். So very excited. உங்களோட பேண்டை பற்றியும் அதில் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றதை பற்றியும் உங்களோட ஷேர் பண்ண முடியுமா? Yeah, for sure. So ஷியானாஸ் பேண்ட் வந்து இங்க டொரண்டோல உருவாக்கின ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிக் பேண்ட். இது வந்து ஷிபோதன் தனம், நிறைய பேருக்கு ஷிபோ தெரியும், அவர் தான் இந்த பேண்டை லீட் பண்றார். இவங்க டொரண்டோல இந்த தமிழ் மற்றும் மலையாள கம்யூனிட்டிஸ்ல கூட வெரி பாப்புலரா இருக்கணும். அவை வந்து அந்த லாங்குவேஜஸ்ல மட்டும் இல்ல, ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், கன்னடா, தெலுங்கு அப்படி சொல்லிட்டே போகலாம். எல்லா லாங்குவேஜஸ்லயும் அவை ஷோஸ் செய்யணும். ஸ்டேஜ் ஷோஸா இருக்கட்டும், கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், காம்படிஷன்ஸ் எல்லாம் செய்திருக்கணும். அண்ட் டொரண்டோல மட்டும் இல்ல, பட் ஆட்டவா, மான்ட்ரியால், ஈவன் US கூட அவைய கூப்பிட்டு ஷோஸ் செய்திருக்கணும். ஸோ அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவை கனடால ஒரு லீடிங் பேண்டா இப்ப இருக்கணும். அண்ட் டொரண்டோ கலைஞர்கள், கனேடியன் கலைஞர்கள் மட்டும் இல்லாம இந்தியால இருந்து நிறைய கலைஞர்களோட அவை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ யூனோ சிங்கர்
ஸ்ரீனிவாஸ், உன்னி கிருஷ்ணன் சார், மனோ சார், சித்ரா மேம்ல இருந்து உங்களோட ஃபேவரட் சூப்பர் சிங்கர்ஸ் வரை அவை சேர்ந்த ஷோ செய்திருக்கிறோம். ஸோ இந்த தமிழ் ஃபெஸ்டுக்கு அவையோட 8 டீம் பேண்டா வரப்போயினோம். ஸோ தப்லால ரேத்தூஸ், ட்ரம்ஸ்ல நிரோஷன், ஆக்டோ பேடல கண்டி அண்ட் லெனு, bass guitarல Ian, lead guitarல Hansel, and keysல Priya and Shibona obviously lead keyboardist இருக்க போறார். அவர் இங்க டொரண்டோல I think 18 yearsக்கு மேல ஒரு keyboardist இருக்கிறார். So he will be keyboardist. and அவையோட சேர்ந்து நிறைய Toronto singers join பண்ண போயினோம். male singers பாத்தீங்கன்னா Harish, Guru, Gladson, Sendil Kumaran, and female singers பாத்தீங்கன்னா நான், அபிராமி, ஐஸ்வர்யா, Ari, Niveda, and Anojana. So நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பவர் பேக் ஷோ கொடுக்க போறோம் because we're very excited. நிறைய மாதங்களுக்கு பிறகு லைவா பெர்ஃபார்ம் பண்ண போறோம். but also உங்களுக்கு தெரியும் நிறைய ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் இது வரைக்கும் ஒரு ஷோ almost I think 18 monthsக்கு பிறகு வரினோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ. எல்லோருமே எக்ஸைட்டாக தான் இருப்போம். நிறைய வருடங்களுக்கு பிறகு லைக் கோவிட் சுச்சுவேஷனால் விர்ச்சுவலாக நடக்க போகின்றது, ரைட்? ஸோ அண்ட் we're sure that your performance is going to be rocking. So we're excited for that. எப்படி உங்களோட ரிஹர்சல் போய் கொண்டிருக்கின்றது? Yeah, so actually நாங்கள் நிறைய டிஃப்ரெண்டான பாட்டுகள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கோவிட் டைம்ல நிறைய புது பாடல்கள் வந்திருக்கு and you've never seen them or heard them live before because இந்த ஷோவில் இருக்காத காரணத்தினால. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் வரப்போது உங்களோட ஃபேவரட் சாங்ஸ். ஸோ from your favorite old songs to your favorite songs that last month release on a songs வர நாங்களெல்லாம் சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறோம். we're practicing really hard. எல்லா சிங்கர்ஸும் நிறைய வாரங்களாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஷோக்காண்டி. ஸோ இட்ஸ் going to be great. இந்த ஷோ பற்றி ஏதாவது நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றீர்களா? ஸோ தமிழ் ஃபெஸ்ட் வந்து அந்த பேர்ல இருக்கு. எங்களை தமிழ் கலாச்சாரத்தை எப்படி ஒரு கொண்டாட்டமா கொண்டாடலாமோ அப்படிதான் இந்த ஷோ இருக்க போகுது. இந்த பாஸ்ட் இயர்ஸ்ல வந்து நிறைய ஃபுட், பெர்ஃபார்மன்சஸ், மியூசிக், டான்ஸ் என்ற ஒரு பெரிய செலிப்ரேஷனா இருந்திருக்குது. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் only நாங்கள் விர்ச்சுவலா செய்யறதுக்கு தான் எங்களுக்கு முடிஞ்சது. பட் this year because it's going to be drive-in again, we're going to try to bring all that back for everyone. So please come and support us. நிறைய Canadian talents இதுல இருக்க போயினோம். So August 29th we'll be performing Shana's band at the Guildwood Go Station 4 p.m. to 11 p.m. and உங்களோட டிக்கெட்ஸ் நீங்க www.tamilfest.ca க்கு போய் வாங்கலாம். இது ஒரு காருக்கு $20 அப்படிதான் நாங்க டிக்கெட் செய்யறோம். and for people who can't come in person, நீங்க CTC and YouTube, Facebook மற்றும் வெப்சைட் மூலமா நீங்க வீட்டில இருந்து பார்க்கலாம். and எக்ஸைட்டாக இருக்கின்ற நிகழ்ச்சிக்கு தமிழ் ஃபெஸ்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு and wish you all the best with the performance as well. Thank you so much Vidashani for joining us. அடுத்ததாக விதுஷானியோட காட்சியம் அவனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லியிருந்தா எல்லோருமே எக்ஸைட்டாக தான் இருப்போம் தமிழ் ஃபெஸ்ட் நிறைய காலத்துக்கு பிறகு லைவாக பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தமிழ் ஃபெஸ்ட்டுக்கு ஆகஸ்ட் 28லேருந்து 29th மட்டும் 4 p.m. இருந்து 11 p.m. மட்டும் நடைபெற இருக்கின்றது. டிக்கெட்ஸை வாங்கிக் கொள்ளுங்கள் அண்ட் போய் பாருங்கள், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. இப்போது நாங்கள் பார்க்க போவது கரன்சி தான். ஸ்ரீலங்காவில் எப்படி கரன்சி இருக்கின்றது என்பதை பார்த்தோம் என்றால் 184 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது அண்ட் இந்தியாவில் 59.25 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எப்படி கரன்சி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 184 இலங்கை ரூபா, இந்தியா 59.25 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி.
கனடா பிராம்டன். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:27 PM, டொரண்டோ வெதர் 29 degrees Celsius அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கனேடியன் டாமோஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் CTCC. இப்போது திருப்பியும் நாங்கள் பார்க்க போகிறது கோவிட் சுச்சுவேஷன் அண்ட் வேக்சின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிற இடம் என்னென்று பார்த்தோம் என்றால் குபெக்கில். ஸோ குபெக் தான் முதலாவது ப்ராவின்ஸ் வேக்சின் பாஸ்போர்ட் சிஸ்டத்தை கொண்டு வரத்துக்கு. அண்ட் இந்த வேக்சின் பாஸ்போர்ட் வந்து ஆக்சஸ் கொடுக்கும் வேக்சின்ஸ் போட்டவர்களுக்கு நான் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸுக்கு சச் ஆஸ் இன்டோர் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், ஜிம்ஸை யூஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு லைவ் இவெண்ட்ஸ், தியேட்டர்ஸ் அண்ட் டீம் ஸ்போர்ட்ஸ், அது எல்லாத்துக்கும் வேக்சின்ஸ் போட்டிருந்தால் ஆக்சஸ் வந்து அலவுடு. பட் நான் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸுக்கு வேக்சின்ஸ் போடாதவர்களுக்கு இதெல்லாம் டினை ஆக போன்றது. இந்த பேர் பார்த்தோம்னா செப்டம்பர் 1 இருந்து இந்த வேக்சின் பாஸ்போர்ட் சிஸ்டம் வர இருக்கின்றது. ஸோ இது வந்து ஒரு ஃபோனில் ஐஃபோனில் வந்து ஆப்பிள் ஃபோனில் செய்கின்றார்கள், உருவாக்கி இருக்கின்றார்கள் ஒரு ஆப். இந்த ஆப்பின் பேர் வந்து வேக்சி கோட் ஆப். ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்ணுற டேட் செப்டம்பர் 1 5 million குபெக்கர்ஸ் வந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்து விடிய 8 AM வந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஆனால் ஆண்ட்ராய்ட் ஃபோனை யூஸ் பண்ணுபவர்களாக இருந்தால் இந்த ஆப் வந்து 1 வீக்குக்கு பிறகு தான் திருப்பி வரும் என்று குறிப்பிடப்படுகின்றது. அது மாதிரி இப்போ வந்து இந்த ஆப் வந்து எப்படி வேலை செய்யுது என்றெல்லாம் டெஸ்ட் பண்ணி கொண்டு வரார்கள் லோக்கல் பிஸ்னஸோட. ஸோ லோக்கல் பிஸ்னஸோட வந்து யூஸ் பண்ணுகின்றார்கள். ஸோ எல்லாம் ஒழுங்காக வேலை செய்தாண்டு பார்த்து கொண்டு வரார்கள். ஸோ ஃபோன் யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவர்கள், ஃபோனில் வந்து இந்த வேக்சின் பாஸ்போர்ட்டை வைத்திருக்க விரும்பாதவர்கள் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது. ஒன்று, அவர்கள் பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம் அவர்களுடைய வேக்சின் பாஸ்போர்ட்டை. இல்லாட்டிக்கு குபெக் கவர்மெண்ட்டை ரெக்வெஸ்ட் பண்ணலாம். அவர்கள் வந்து மெயில் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவையில் வந்து வேக்சின் பாஸ்போர்ட்டை வந்து மெயில் பண்ணுவார்கள். ஸோ ஃபோனை யூஸ் பண்ணாட்டிக்கு நீங்கள் இந்த 2 ஆப்ஷனுக்கும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குபெக் ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்கின்றார், இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரது கனடாவிலேயே முதலாவது ப்ராவின்ஸ் குபெக் இந்த ப்ரோக்ராமை கொண்டு வரது. ஸோ செப்டம்பர் 1 இந்த ப்ரோக்ராம் வந்து இன்ஷூர் பண்ணும் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து எங்கள் எக்கனாமி வந்து இம்பேக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேலும் பார்த்தோம் என்றால் அன்வேக்சினேட்டான ஆட்கள் வந்து நான் எசென்ஷியல் சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரெட் பண்ணுறது வீதம் கூடவாக இருக்கும். இதனால் வந்து பிஸ்னஸ் எல்லாம் ஃப்ளரிஷ் பண்ணிடலாது. ஸோ அதனால் வந்து இப்படி செய்தால் எக்கனாமிக் க்ரோத் வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வந்து எங்களுடைய ஹெல்த் கேர் ஸ்டாஃபையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு செய்தி வந்திருந்தது. அது என்னவென்றால் குபெக்கில் 9 ரீஜன்ஸில் மாஸ்க் வந்து பாடசாலைகளில் மாஸ்க் மேண்டட்டரியாக இருக்க போகின்றது. ஸோ பாடசாலைகளில் மாஸ்க் எங்கெங்கெல்லாம் போடணும்னு பார்த்தோம் என்றால் காமன் ஏரியாஸ் அண்ட் பஸ்ஸஸ் அப்படி போன்ற இடங்களில் மாஸ்கை போட வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி பாடசாலைகள் குபெக்கில் இருக்க போகின்றது என்று பார்த்தோம் என்றால் எல்லாம் நார்மலாகத்தான் இருக்க போகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்ட் ட்ரிப்ஸ், ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ், ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆக போகின்றது இந்த ஃபால். அதோடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேக்சின் பாஸ்போர்ட் தேவையில்லை பாடசாலைகளுக்குள்ள இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இல்லாட்டிக்கு ஸ்போர்ட்ஸில் விளையாடுறதுக்கும். ஆனால் பிள்ளைகள் வந்து வேறு ஒரு பாடசாலைகளோட ஒரு ஸ்போர்ட்டில் வந்து விளையாட போயணுமெண்டா கம்ப்ளீட் பண்ண போயணுமெண்டா அவர்களுக்கு வேக்சின் பாஸ்போர்ட் இம்பார்ட்டன்ட். அதிலிருந்து மட்டும்தான் விளையாட விடுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாடசாலைகள் பிள்ளைகள் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கும் இன்னும் ஒரு லாக்டவுனை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கும் நிறைய ட்ரை பண்ணி கொண்டு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வரார்கள். அதில் வந்து முதலாவது வென்டிலேஷன் வந்து எப்படி இருக்கின்றது அதை வந்து குட்டாக்குறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ரேபிட் டெஸ்டிங் இன் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸையும் கொண்டு வருகின்றார்கள். ஸோ பிள்ளைகள் வந்து பாடசாலைகளுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு டெஸ்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு முயற்சியும் எடுக்க போவதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் குபெக்கை பற்றி பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது கலையரங்கம் தான். இதில் பெர்ஃபார்ம் பண்ணுபவர் கீர்த்தியா வர்மன். இவா கெனேடியன் ஆர்டிஸ்ட், நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். இவா 2 கவர் சாங்ஸை மிஸ் பண்ணி பாடியிருக்கின்றார். இதை பார்க்கலாம் இப்போது.
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:37 PM, டொரண்டோ வெதர் 29 degrees Celsius, அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் CTCC. இப்போது பார்க்க இருப்பது ஸ்பீடிங் பற்றித்தான். போன வருடம் இந்த டைமில் வந்து டொரண்டோவில் ஆட்டோமேட்டட் ஸ்பீட் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேமராஸை வந்து இன்ஸ்டால் பண்ணினவார்கள். ஸோ இன்றைக்கு 1 year அனிவர்சரிக்காக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் டொரண்டோ மேயர் ஜான் டோரி ஹோஸ்ட் பண்ணினவர். அதில் வந்து இவர் கதைத்திருந்தார் இந்த ப்ரோக்ராமை பற்றி. இதில் வந்து 50 ஆட்டோமேட்டட் ஸ்பீட் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேமராஸ் வந்து பாடசாலைகளுக்கு பக்கத்துலேயும் பிள்ளைகள் வந்து நிறைய சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய கம்யூனிட்டி ஏரியாஸ்லேயும் இந்த கேமராஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கின்றார்கள். அண்ட் இது இன்ஸ்டால் பண்ண பிறகு 200,000க்கு மேலே டிக்கெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது 1 year பீரியடுக்குள்ளே. ஸோ இதோட மெயின் ரீசன் ஏன் இந்த கேமராஸை இன்ஸ்டால் பண்ண வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், முதலாவது ரோட் சேஃப்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது ஸ்பீடிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, மூன்றாவது பப்ளிக் அவேர்னஸை வந்து கொண்டு வரத்துக்கு, ஸ்பீடிங்கை பற்றி கொண்டு வரத்துக்கு. இந்த 3 ரீசன்ஸுக்காகவும் இந்த ப்ரோக்ராம் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருந்தார்கள். அண்ட் இதோட ரிசல்ட்டை பார்த்தோம்னா, ஸ்பீட் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேமராஸோட ரிசல்ட்டை பார்த்தோம்னா, இந்த 1 year டைமில் வந்து சர்வே பண்ணியிருக்கின்றார்கள். அண்ட் ரீசர்ச்சின் படி சொல்லுகின்றார்கள் 55% இருந்து 44%க்கு ட்ராப் ஆகி இருக்கின்றது ஸ்பீடிங் இந்த கேமராஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினதால். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்றால், 27 times ஒரு சேம் ஆள் டிக்கெட்ஸ் வந்து பெற்றிருக்கின்றார் 1 year பீரியடில். ஸோ இது வந்து என்னத்தை பற்றி சொல்லுதுன்றால், சம் பீப்புள் நெவர் லேர்ன் என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ 27 times ஒரு வருஷத்தில். அண்ட் எங்களுடைய டொரண்டோ மேயர் ஜான் டோரி சொன்ன விடயங்களில் கொஞ்சம் என்னென்னா, இன்னும் வந்து இந்த செவியர் ஃபைன்ஸை வந்து அதிகரிக்க போவதாகவும் சொல்லியிருக்கின்றார். ஸோ ஸ்பீடிங் பண்ணுறவர்களுக்கு என்னத்தை நாங்கள் குறைப்பதற்கு இன்னும் ஒரு வே என்னென்னா, பெனால்ட்டிஸை வந்து கூட்டுவது தான். அதனால் ஸ்பீடிங் வந்து குறையும் என்றும் சொல்லப்படுகின்றது என்று டொரண்டோ மேயர் ஜான் டோரி குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் டொரண்டோ மேயர் ஜான் டோரி போன கிழமை சொல்லியிருந்தார், முனிசிபல் கவர்மெண்ட்டில் வந்து வேலை செய்கிற அனைத்து எம்ப்ளாயீஸும் அவர்களுடைய வேக்சின்ஸை செப்டம்பர் 13க்குள்ளே பெற்றுக்கொண்டவர்களா இல்லையா என்று அவன் ஸ்டேட்டஸை சொல்லணும்னு சொல்லியிருந்தார். அண்ட் அக்டோபர் 10க்குள்ளே 2 வேக்சின்ஸையும் பெற்றுக்கொள்ளணும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதே மாதிரி இப்போது டொரண்டோ போலீஸ் சர்வீஸும் சேம் ரிக்குவயர்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஸோ டொரண்டோ போலீஸில் வந்து வேலை செய்யக்கூடிய அனைத்து யூனிஃபார்ம்ட் அண்ட் சிவிலியன் ஸ்டாஃப் வந்து எல்லோருமே வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும். அண்ட் அவர்களுடைய ஸ்டேட்டஸை செப்டம்பர் 13க்குள்ளே சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ டொரண்டோ போலீஸ் சர்வீஸை பார்த்தோம் என்றால், அவர்கள் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங், வேரிங் மாஸ்க் அப்படி போன்ற ஹெல்த் கைட்லைன்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு வரார்கள். இந்த நியூ வேக்சின்ஸ் வந்து இப்போ மேண்டட்டரியாக இருக்கும். ஸோ வேலை செய்பவர்கள் எல்லோருமே வேக்சின்ஸை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் மெடிக்கல் ரீசன்ஸுக்காக இல்லாட்டிக்கு அண்டர் ஒன்டாரியோ ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டு கீழே குவாலிஃபை ஆனால் வேக்சின்ஸ் போட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் வேக்சின்ஸை போடாட்டிக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று டொரண்டோ போலீஸ் சர்வீஸ் இன்னும் சொல்லலை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது நாங்கள் பார்க்க போகிறது டொரண்டோ வெதர் பற்றித்தான். வெதர் வந்து டொரண்டோவில் பார்த்தோம்னா ஸோ ஹியூமிடாக இருக்கின்றது. அண்ட் ஹீட் வார்னிங் எல்லாம் கொடுத்திருந்தார்கள் டொரண்டோக்கு, ஒன்டாரியோக்கு, குபெக்குக்கு. மற்ற ஏனைய நாட்களில் கொஞ்சம் கூல் டவுன் ஆகும், ரெயின் இருக்கென்று கருதப்படுகின்றது. எப்படி நாளைக்கு வெதர் இருக்க போகின்றது என்று பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில்
ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 33 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 31 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. டொரண்டோ, ஒட்டோவா, மான்ட்ரியால் ஆகிய இடங்களுக்கு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:42 PM. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், CTCC. இப்போது பார்க்க போகிறது ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது எலெக்ஷன்ஸ் தான். ஃபெடரல் எலெக்ஷன்ஸ் நடைபெற போகிறது September 20th. ஸோ இதுதான் ஹாட் டாப்பிக்காக இருக்கின்றது. ஸோ இப்போ வந்து எல்லா கேம்பெயினை பற்றி பார்த்தோம் என்றால் மொத்தமாக 338 கான்ஸ்டிடியூவன்சிஸ் இருக்கின்றது. ஸோ யார் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறன்றதை வந்து டிட்டர்மின் பண்ணுறது எந்த பார்ட்டி நிறைய சீட்ஸை வந்து பார்லிமெண்ட்டில் வின் பண்ணணுன்றதை பொறுத்து தான் பிரைம் மினிஸ்டர் டிட்டர்மின் பண்ணுவேன். யூஎஸ் மாதிரி நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிரைம் மினிஸ்டருக்கு ஓட் பண்ணுறதில்ல. இது வந்து கான்ஸ்டிடியூவன்சியை பொறுத்து எத்தனை சீட்ஸ் வின் பண்ணுகின்றார்களோ மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் வின் பண்ணுற ஆள் வந்து அந்த பார்ட்டி பிரைம் மினிஸ்டர் ஆகுவார். ஸோ இப்போ எல்லோருமே கேம்பெயின் பண்ணிக்கொண்டிருக்கின்றன. இதில் வந்து 3 ஃபெடரல் பார்ட்டி லீடர்ஸும், லிபரல் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அண்ட் NDP பார்ட்டி லீடர்ஸ் எல்லோருமே ஒன்டாரியோவில் தான் இருக்கின்றார்கள் கேம்பெயின் பண்ணிக்கொண்டு. ஸோ இன்றைக்கு லிபரல் லீடர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அவருடைய கேம்பெயினை ஹாமில்டனில் வந்து பண்ணியிருந்தார். ஸோ இதில் வந்து அவருக்கு நிறைய கேள்வி வந்துச்சு. ஒரு ரீசெண்டாக வந்து கான்ட்ரவர்சி என்னென்னு பார்த்தோம் என்றால் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டின் ஃப்ரீலாண்ட் வந்து ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ட்வீட்டை வந்து போட்டிருந்தவா. அதில் வந்து ஒரு வீடியோ கிளிப்பையும் அட்டாச் பண்ணியிருந்தவா. அந்த வீடியோ கிளிப்பை பார்த்தோம் என்றால் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லீடர் எர்னோ வந்து ப்ரைவேட் ஹெல்த் கேருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ இதை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி வந்து. ஸோ இதை வந்து பிழையான ஒரு விடயம். ஏனென்றால் அந்த வீடியோ கிளிப் வந்து எடிட் பண்ணப்பட்டது. ஸோ அவர் வந்து ஆக்சுவலி பப்ளிக் ஹெல்த் கேருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் அந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டதால் மெசேஜ் வந்து பிழையாக போய் சேர்கின்றது என்றதால் ட்விட்டர் வந்து அந்த மெசேஜை மேனிப்புலேட்டட் மீடியான்னு ஃப்ளாக் பண்ணியிருந்தார்கள். ஸோ அதை பற்றியும் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு கேள்விகள் எழுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கன்சர்வேட்டிவ் லீடர் பார்ட்டி எர்னோ வந்து ஆடவாவில் இருக்கின்றார். அவரும் அவருடைய கேம்பெயின் பாயிண்ட்ஸ் ஹெல்த் கேராக இருக்கட்டும், ஹவுசிங்காக இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் ஆக்களுக்கு சிட்டிசன்ஸுக்கு வந்து சொல்லிக்கொண்டு வருகின்றார். NDP லீடர் இப்போ மிசிசாகாவில் இருந்து கேம்பெயின் பண்ணி கொண்டிருக்கின்றார். இவர் வந்து லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸை பற்றி தான் அங்கே இருந்து தான் கதைத்திருந்தார். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறார் என்றால் 2 விதமான லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் இருக்குன்றது. ஒன்று நாட் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் ஃபார் ப்ராஃபிட் என்று. ஸோ ஃபார் ப்ராஃபிட் என்று இருக்கிற லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் வந்து மோஸ்ட்லி அங்கே தான் டெத்ஸும் கோவிட் கேஸும் கூடவாக இருந்தது. ஸோ என்னத்தில் இவர் வந்து சொல்லியிருக்கின்றார், தான் எலெக்ட் பண்ணப்பட்டால் தன் பார்ட்டி இவர் சொல்லியிருக்கின்றார் நாட் ஃபார் ப்ராஃபிட் லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸை வந்து முற்றாக நிறுத்துவதாக சொல்லியிருக்கின்றார். எல்லாத்தையும் நாட் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இவர் கூறிய விடயங்கள் மெயின்லி எல்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விடயங்களை தான் கூறியிருந்தார். இப்போது நாங்கள் பார்க்க போவது கனேடிய செய்திகள். வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா?
கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். இந்த மாதத்தின் இறுதிக்கு பின்னர் கனடா காபூலில் தங்க தயாராக இருப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்று கூறினார். இன்று நடைபெற்ற G7 மெய்நிகர் உச்சி மாநாட்டின் பின்னர் ட்ரூடோ இந்த அறிவிப்பை வெளியிட்டார். G7 நாடுகளின் தலைவர்கள் ஆப்கானிஸ்தானில் தோன்றியுள்ள நெருக்கடி மற்றும் தலிபான்கள் நாட்டின் ஆட்சியாளர்களாக மீண்டும் மாறியுள்ளது குறித்து விவாதிக்க இன்று கூடினர். ஆப்கானிஸ்தானில் தங்கியிருப்பதற்கான அமெரிக்காவின் ஆகஸ்ட் 31ஆம் தேதி காலக்கெடுவின் பின்னரும் கனடா தனது இராணுவத்தினரை ஆப்கானிஸ்தானில் வைத்திருக்க தயாராகவிருப்பதாக பிரதமர் இன்றைய மாநாட்டின் பின்னர் கூறினார். தலிபான்களின் பழிவாங்கலை எதிர்கொள்ளும் மக்களை ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற்றுவதில் பங்கேற்கும் 1 டசன் நட்பு நாடுகளில் கனடாவும் ஒன்றாகும். கனேடிய இராணுவ விமானம் ஒன்று நேற்று காபூலில் இருந்து 500க்கும் மேற்பட்ட ஆப்கானியர்களுடன் புறப்பட்டதென கனடாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஹஜித் சாஜான் தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை கனடா ஆப்கானிஸ்தானில் இருந்து 1100க்கும் அதிகமான மக்களை வெளியேற்றியுள்ளதாக கனேடிய குடிவரவு அமைச்சர் மார்க்கு மெர்சேனோ தெரிவித்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. 3 வாரங்களில் ஒன்டாரியோவில் நாளாந்த கோவிட் தொற்று எண்ணிக்கை 1300 வரை அதிகரிக்கும் ஆபத்துள்ளதாக சயின்ஸ் அட்வைசரி குழு எச்சரிக்கிறது. தற்போதைய விகிதத்தில் தொற்றுக்கள் தொடர்ந்து அதிகரித்தால் நாளாந்த தொற்று எண்ணிக்கை 1300 வரை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக சயின்ஸ் அட்வைசரி குழுவின் இயக்குனர் டெல்டா மாறுபாடு காரணமாக அதிகரித்து வரும் தொற்றின் பரவல் குறித்து கவலை தெரிவித்தார். புதிய தொற்று நோய்களின் தற்போதைய இரட்டிப்பு காலம் 22 நாட்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஒன்டாரியோவில் 5 நாட்களில் இன்று முதல் முறையாக தொற்றுகளின் எண்ணிக்கை 500க்கு குறைவாக பதிவானது குறிப்பிடத்தக்கது. முகமூடிகளை கட்டாயமாக்கும் அறிவித்தல்கள் 2 மாகாணங்களில் இன்று விடுக்கப்பட்டன. கோவிட் தொற்றின் தொடர்ச்சியான அதிகரிப்பை எதிர்கொள்ளும் முகமாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணமும் மனிடோபா மாகாணமும் உட்புறங்களுக்கான முகமூடி சட்டங்களை மீண்டும் அறிவித்துள்ளன. ஆபத்தான டெல்டா மாறுபாடும் கணிசமான பிரிட்டிஷ் கொலம்பியா குடியிருப்பாளர்கள் தடுப்பூசி போடாததும் முகமூடி தேவையை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டிய நிலையை உருவாக்கியுள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண சுகாதார அதிகாரி அறிவித்தார். இந்த உத்தரவு நாளை முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மனிடோபாவின் கட்டாய முகமூடி சட்டம் பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அமலுக்கு வரும் என மாகாண முதல்வர் பிரையன் பாலிஸ்டர் கூறினார். அதேவேளை மாகாண ஊழியர்கள் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள் முழுமையாக தடுப்பூசி பெற்றிருக்க வேண்டும் அல்லது வழமையான கோவிட் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் மனிடோபா அரசாங்கம் இன்று அறிவித்தது. மருத்துவ காரணங்களுக்காக கோவிட் தடுப்பூசி போட முடியாதவர்களுக்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் தடுப்பூசி கடவுச்சீட்டு திட்டத்தில் விலக்கு அளிக்கப்படாதென அறிவிக்கப்பட்டது. மத காரணங்களுக்காக தடுப்பூசி பெற வேண்டாம் என தேர்ந்தெடுப்பவர்களும் கடவுச்சீட்டுக்கு விலக்களிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டது. மாகாண சுகாதார அதிகாரி வைத்தியர் பானி ஹென்றி இந்த அறிவித்தலை இன்று வெளியிட்டார். அடுத்த ஆண்டு தடுப்பூசி சான்று தேவை நீக்கப்படும் பல நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை தடுப்பூசி பெறாதவர்கள் இழக்க வேண்டும் என அவர் கூறினார். இன்று ஆரம்பமான டோக்கியோ பாராலிம்பிக் போட்டிக்கு கனடா 128 விளையாட்டு வீரர்களை அனுப்பியுள்ளது.
18 வெவ்வேறு விளையாட்டுகளில் பங்கேற்க கனடா சார்பில் 128 விளையாட்டு வீரர்கள் இம்முறை பாராலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கேற்கின்றனர். இறுதியாக 2016 நடைபெற்ற பாராலிம்பிக்ஸ் போட்டியில் கனடா 8 தங்கம் உட்பட 29 பதக்கங்களை வென்று 14வது இடத்தை பிடித்தது. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுது நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது கனிதா உதயகுமார்.